வணக்கம். டிடிஎன் தமிழொலியின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சமஷ்டி முறையிலான தீர்வே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுதியான நிலைப்பாடு. எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. புதிய அமைச்சர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை பதவி பிரமாணம் செய்து கொள்கின்றனர். இந்திய வீரர்கள் போருக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். ராணுவ தளபதி தல்வீர் சிங் அறிவிப்பால் பரபரப்பு. மத்திய அரசு தமிழக மீனவர்களின் பாதுகாப்பில் ஆர்வம் காட்டுவதில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ரா முத்தரசன் குற்றச்சாட்டு. கங்கோவின் முன்னாள் கழக குழு தலைவர் போஸ்கோ ஏண்டகொண்டா தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பில் இதற்கு மேலும் அதிகாரங்களை பகிர முடியாததன் காரணமாகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சமஷ்டி முறையிலான தீர்வினை வலியுறுத்துவதாகவும் இதுவே தமது உறுதியான நிலைப்பாடு என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றச்சாட்டுகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்த ஐக்கிய நாடுகள் விசாரணை அறிக்கை வெளிவந்தவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். 8வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு நேற்று நடைபெற்ற போது அதில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 8வது நாடாளுமன்றத்தின் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவரான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வழங்கப்படாவிட்டால் தனக்கு வழங்கப்பட்டுள்ள குழுக்களின் பிரதி தலைவர் என்ற கௌரவ பதவியை தூக்கி எறியப்போவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 32 ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் நியமிக்கப்படவுள்ளதாகவும் இந்த நியமனம் நாளை அறிவிக்கப்படலாம் எனவும் உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் பதவி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் இரா சம்பந்தனுக்கு வழங்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனும் தெரிவித்துள்ளார். இரா சம்பந்தனுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வழங்குவது நாட்டின் அரசியலில் சிறந்த முன்னேற்றமாக அது அமையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் மக்கள் பலம் கொண்ட 3வது கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விளங்குவதாகவும் பொதுத் தேர்தலில் அதிக ஆசனங்களை கைப்பற்றிய ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணைந்து அரசாங்கம் ஒன்றை அமைக்க தீர்மானித்துள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் வெல்கமவை எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்குமாறு கோரி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியைச் சேர்ந்த 56 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கடிதம் ஒன்றை அரசு அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவிடம் கையெழுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய அமைச்சர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர். 45 அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர். இதில் 33 அமைச்சர்களின் பதவிகள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கப்பட உள்ளதுடன் 12 அமைச்சு பதவிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வழங்கப்பட உள்ளது. எவ்வாறெனும் பிரதி மற்றும் இராஜாங்க அமைச்சர் பதவிகள் வழங்குவது குறித்து இன்னமும் சரியான முடிவு எடுக்கப்படவில்லை எனவும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தேசிய அரசாங்கம் ஒன்றின் ஊடக அமைச்சர்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு பாராளுமன்றத்திற்கு அங்கீகாரம் அவசியமாகின்றது. 19ஆம் திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் அமைச்சர்களின் மொத்த எண்ணிக்கை 30ற்கும் அதிகரிக்கக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. உள்ளக விசாரணை என்பது காலத்தை இழுத்தடிப்பு செய்து குற்றவாளிகளை பாதுகாக்கும் நடவடிக்கையாகவே இருக்கும். எனவே அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு துணை போகக்கூடாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நீர்வேலியில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று நண்பர்கள் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐநா மனித உரிமை ஆணையகத்தின் தீர்மானத்திற்கு அமைய விசாரணைகள் நடத்தப்பட்டு அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. அந்த அறிக்கை வெளிவந்த பின்னர் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றின் ஊடாகவோ அல்லது சர்வதேச தீர்ப்பாயம் எனும் பொறிமுறை ஊடாகவோ நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.
உள்ளக விசாரணை தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுத்தர மாட்டாது. இந்த குற்றங்களை செய்தவர்கள் அதனால் பாதிப்புக்கு உள்ளானவர்களின் இரத்த மாதிரிகள் பரிசோதித்தல், சேனல் 4 வெளியிடப்பட்ட காணொலி ஆதாரங்கள் பரிசோதித்தல், கொல்லப்பட்டவர்களின் புதைகுழிகளை தோண்டி எலும்புக்கூடுகளை பரிசோதித்தல் ஆகியனவற்றை செய்யக்கூடிய வசதிகள் இலங்கையில் இல்லை. எனவே உள்ளக விசாரணை என்பது இலங்கையில் சாத்தியமற்றது. எனவே அரசாங்கம் கூறும் உள்ளக விசாரணை என்பது காலத்தை இழுத்தடிப்பு செய்து குற்றவாளியை பாதுகாக்கும் நடவடிக்கையாகவே இருக்கும். அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு துணை போகக்கூடாது. தேர்தல் காலத்தில் சர்வதேச விசாரணையே வேண்டும் என்றவர்கள் தேர்தல் முடிவடைந்த பின்னர் உள்ளக விசாரணையை ஏற்றுக்கொள்வது என்பது மக்கள் தந்த ஆணையை அவமதிப்பு போன்றது. எனவே மக்கள் ஆணையை மதித்து சர்வதேச விசாரணையை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்வதற்கு இலங்கையின் புதிய நாடாளுமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்றம் நேற்று கூடிய நிலையில் நாட்டில் முக்கியமாக முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் குறித்து செய்தி சேவை ஒன்று கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் இலங்கை அரசியலமைப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்ட தனிப்பட்ட உரிமைகள் பயங்கரவாத தடை சட்டம் காரணமாக பறிக்கப்படுவதாக சிவில் சமூக அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு, ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயம் என்பனவும் தொடர்ந்தும் இலங்கைக்கு இது குறித்து அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாலேந்திரன் ஜெயக்குமாரி இன்று மீண்டும் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுர செப்பரிகொலாப பிரதேசத்தில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பதவியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் பிரதேசத்தில் வைத்து கடந்த 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி ஜெயக்குமாரியையும் அவரது 13 வயது மகளான விபூசிகாவையும் குற்றப்புலனாய்வு காவல்துறையினரால் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டிருந்தனர். கிளிநொச்சி நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு அமைய அவரது மகள் விபூசிகா கிளிநொச்சி மகாதேவா ஆசிரமத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் ஜெயக்குமாரி பூசா தடுப்பு முகாமில் 1 வருடமாக தடுத்து வைக்கப்பட்டு இருந்த நிலையில் பாலேந்திரன் ஜெயக்குமாரியை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி உள்ளூரிலும் சர்வதேச மட்டத்திலும் பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதால் அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை புலிகளை மீள ஒருங்கிணைக்கும் நடவடிக்கையில் இவர் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டு பின் விடுதலையாகியிருந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போருக்கு பின்னரான 5 ஆண்டுகளில் இலங்கையில் நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஆப்கானிஸ்தானின் முன்னாள் அரசதிபர் ஹமீத் ஹர்சாய் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசதிபர் மைத்திரிபால சிறிசேனவின் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தினால் நாட்டில் ஜனநாயகமும் சமாதானமும் கட்டியெழுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். 5வது தடவையாக கொழும்பில் நேற்று ஆரம்பமாகிய சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே ஆப்கான் முன்னாள் அரசதிபர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இம்மாதம் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். பிரதமரின் பயணத்திற்கான நாள் குறித்து தற்போது இரு நாட்டு அதிகாரிகளும் கலந்துரையாடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறெனினும் எதிர்க்கட்சித் தலைவர் நியமனம் மற்றும் அமைச்சரவைக்கு அதிக உறுப்பினர்களை நியமிப்பதற்குரிய நாடாளுமன்ற அங்கீகாரம் ஆகியன பெற்றுக்கொள்ளப்பட்ட பின்னரே இவ்விஜயம் அமையும் என தெரிவிக்கப்படுகின்றது. மகிந்த அரசாங்கத்தை பெரிதும் எதிர்த்த இந்தியா தற்போதைய மைத்ரி அரசாங்கத்துடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டது. சீனாவுடனான ராஜதந்திர உறவுகளிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் பிரதமரின் இந்திய விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அமையவுள்ளது. ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராக பதவியேற்ற பின்னர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு விஜயம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்காக வளர்ச்சியடைந்த நாடுகளில் கடைபிடிக்கப்படும் தொழில்நுட்ப உபாயங்களை பயன்படுத்தவுள்ளதாக அரசதிபர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் மற்றும் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கான நிறுவன அதிகாரிகளுடன் அரசதிபர் செயலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அரசதிபர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டையும் இளம் சந்ததியினரையும் போதைப்பொருள் பாதிப்பிலிருந்து மீட்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்களை தாம் பொறுப்புடன் முன்னெடுக்க உள்ளதாகவும் அரசதிபர் இதன்போது தெரிவித்துள்ளார். இதற்கு அமைச்சர்களும் நிறுவனங்களும் உதவ வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள்.
இந்திய பாகிஸ்தான் போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு டெல்லியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய இராணுவ தளபதி தல்பீர் சிங், இந்திய எல்லைப் பகுதியில் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதால் குறுகிய கால போர்களுக்கு வீரர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 1956 நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரின் போது உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்வு டெல்லியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய இராணுவ தளபதி தல்பீர் சிங், எதிர்காலத்தில் எவ்வித எச்சரிக்கையுமின்றி குறுகிய கால போர் ஏற்படக்கூடிய சூழல் எழுந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், இதனால் இராணுவம் எந்த நேரத்திலும் விழிப்புடன் தயார் நிலையில் இருக்க வேண்டியது அவசியம் என்றார். கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் இராணுவத்தினருக்கான சவால்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள தளபதி தல்பீர் சிங், அதை திறமையுடன் எதிர்கொள்ளும் நுணுக்கத்தையும் நமது இராணுவம் கூடவே பெற்றுள்ளது என்றார். மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநில அமைதியை சீர்குலைக்க புதிய வகையிலான அத்துமீறல்கள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர், அதற்கு சமீப காலமாக நடைபெறும் சம்பவங்களை எடுத்துக்காட்டு என்றார். சாதிய மோதல்கள், வன்முறைகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் உள்நாட்டு பணியும் இராணுவத்தினரால் சிறப்பாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட தளபதி தல்பீர் சிங், இவை அனைத்தையும் தாண்டியும் மக்களிடையே ஒற்றுமை நிலவுவதாக தெரிவித்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நிதி நெருக்கடியை சரி செய்ய தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக திகழ்ந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சேர்க்கை, ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நியமனத்தில் நடந்த முறைகேடுகள் காரணமாக கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டது. இதை சமாளிக்க பல்கலைக்கழக ஆசிரியர்கள் மற்றும் பிற பணியாளர்களை நீக்கம் செய்ய நிர்வாகம் முடிவு செய்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை காப்பாற்ற அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். அடுத்த சில மாதங்களில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினை தமிழக அரசே ஏற்றுக்கொண்டது. நிர்வாகம் மாறினாலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நிதி நெருக்கடியை போக்க தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் கடந்த சில மாதங்களாக பல்கலைக்கழகத்தின் நிதி நெருக்கடி மிக மோசமான நிலையை அடைந்திருக்கின்றது. எனவே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் நிதி நெருக்கடியை சரி செய்ய தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ராமதாஸ் கூறியுள்ளார். மத்திய அரசு தமிழகத்தின் கடலோர மீனவர்களின் பாதுகாப்பில் போதிய ஆர்வம் காட்டுவதில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ரா முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 16 மீனவர்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் கடற்படையினரின் அத்துமீறல்கள் தொடர்கின்றன. இதனை தடுத்து நிறுத்தவும், அச்சுறுத்தல் இல்லாமல் சுமூக நிலையில் மீன்பிடி தொழில் நடைபெறவும் மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இலங்கை அரசின் பாதுகாப்பிற்கு உதவுவதில் தீவிரம் காட்டும் மத்திய அரசு தமிழகத்தின் கடலோர மீனவர்களின் பாதுகாப்பில் போதிய ஆர்வம் காட்டுவதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் சாலை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளதால் அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் மோட்டார் வாகன சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முக்கியமான 10 தொழிற்சங்கங்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன. இதனால் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகள் பாதிப்புக்குள்ளாகவும் சூழல் எழுந்துள்ளது. ஆனால் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாலும் தமிழகத்தில் வழக்கம்போல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கம் தவிர எஞ்சிய தமிழக போக்குவரத்து கழக ஊழியர் சங்கங்களும் கலந்து கொள்கின்றன. வேலைநிறுத்த போராட்டத்தில் குறிப்பிட்ட தொழிற்சங்கங்கள் மட்டுமே பங்கேற்பதால் அதிக பாதிப்பு இருக்காது எனவும் தடையின்றி பேருந்துகளை இயக்க அறிவித்துள்ளதாகவும் தமிழக அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் படேல் சமூகத்தினர் தங்களை இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆகஸ்ட் கடைசி வாரத்தில் குஜராத் மாநிலம் முழுவதும் படேல் சமூகத்தினர் நடத்திய போராட்டத்தால் வன்முறை, கலவரம் ஏற்பட்டு 10 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமான வாகனங்கள் தீக்கிரையாகியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, படேல் சமூகத்தினரை ஓபிசி பிரிவில் சேர்க்க கோரி ஹர்திக் படேல் தெரிவித்துள்ள கருத்துக்களும் குஜராத்தில் நடாத்தி வரும் போராட்டமும் அபாயகரமானவை என தெரிவித்துள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள்.
போர்க்குற்றங்களுக்காக ஹேக் நகரில் உள்ள சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டுள்ள கொங்கோவின் முன்னாள் கலக குழு தலைவர் போஸ்கோ என்டகண்டா தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்தில் ஆஜரான போஸ்கோக் என்டகண்டா 800 பொதுமக்களை கொலை செய்ததாகவும் குழந்தைகளை பாலியல் அடிமைகளாக பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஹாங்கோவின் முன்னாள் கழகக்குழு தலைவர் போஸ்கோ என்டகண்டா தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். 2002 தொடக்கம் 2003 ஆண்டு காலகட்டத்தில் ஹாங்கோவின் கிழக்கு பகுதியில் உள்ள இதூரியில் அவர் கலகம் செய்து வந்த காலத்தில் இந்த குற்றங்களை செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விசாரணையின் போது என்டகண்டாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர் முன்பு நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள். பல வருடங்களாக கலகத்தில் ஈடுபட்டு வந்த என்டகண்டா 2013 அதனை நிறுத்திக் கொண்டார். இதனை அடுத்து அவர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். டெர்மினேட்டர் என்று அழைக்கப்பட்ட என்டகண்டாவின் பென்சில் மீசை மிகவும் பிரபலமானது. முல்லா உமருக்கு பாகிஸ்தானின் ISI அமைப்பு அடைக்கலம் அளித்தது நமக்கு நன்றாகவே தெரியும் என குறிப்பிடப்பட்ட மின்னஞ்சல் ஒன்று ஹிலாரி கிளின்டனுக்கு பெயர் அடையாளமில்லாத மின்னஞ்சல் முகவரியிலிருந்து அனுப்பப்பட்ட தகவல் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டு நடந்த ஆப்கான் போரில் தோற்கடிக்கப்பட்ட தலிபான் தலைவர் முல்லா உமர் தலைமறைவாக இருந்தார். இந்த நிலையில் சமீபத்தில் முல்லா உமர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தானின் கராச்சி நகரில் உள்ள மருத்துவமனையில் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. எனினும் முல்லா உமர் குறித்த தகவல் எதுவும் தெரியாது என்று பாகிஸ்தான் பலமுறை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிரேக்கத்துக்கு அதிக எண்ணிக்கையில் குடியேறிகள் வந்து குவிவதை தடுப்பதற்கான வழிகள் குறித்து அந்த நாட்டு அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வரும் நிலையில் மேலும் ஆயிரக்கணக்கான குடியேறிகள் கிரேக்கத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் கிரேக்கம் கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. லெஸ்போஸ் தீவிலிருந்து புறப்பட்டு கடந்த இரவு 4200 குடியேறிகள் கப்பல்களில் கிரேக்கத்துக்கு வந்தடைந்திருக்கின்றார்கள். முன்னெப்போதும் இல்லாத அளவில் குடியேறிகள் வந்து குவிவதால் ஐரோப்பா பெரும் நெருக்கடியை எதிர்நோக்குகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஊடாக பயணிப்பதற்கு போலீசார் தடுத்ததை அடுத்து பெரும்பாலும் மத்திய கிழக்கிலிருந்து வந்த நூற்றுக்கணக்கானவர்கள் ஹங்கேரியில் ஒரு ட்ரெயின் நிலையத்தில் வழியின்றி தவிர்க்கின்றார்கள். கடந்த வாரத்தில் மாத்திரம் கிரேக்கத்துக்கு 23,000 பேர் வந்தடைந்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய எல்லை கட்டுப்பாட்டு அமைப்பான ஃப்ரண்டெக்ஸ் கூறுகின்றது. இந்த வருடத்தில் 1,60,000க்கும் அதிகமானோர் அந்த நாட்டை வந்தடைந்திருக்கின்றார்கள். இது கடந்த வருடத்தில் வந்தவர்களின் மொத்த எண்ணிக்கையை ஏற்கனவே தாண்டிவிட்டது. எனினும் தடுப்பதற்கான வழிகள் குறித்து அந்த நாட்டு அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகி வரும் நிலையில் மேலும் ஆயிரக்கணக்கானோர் கிரேக்க பெருநிலப்பரப்பில் வந்து இறங்கியிருக்கின்றார்கள். அமெரிக்க மாகாணமான டெக்சாஸில் துப்பாக்கியுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற 19 வயதுடைய இளைஞர் தவறுதலாக தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு பலியாகியுள்ளார். துப்பாக்கி கொண்டு வெடித்த சம்பவம் கேட்டவுடன் அழுக்குமாடி குடியிருப்புக்கு சென்று அவரது உறவினர்கள் இளைஞரை அறைக்குள் இரத்த வெள்ளத்தில் பார்த்துள்ளனர். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் விபத்தினால் நேர்ந்தது என்று விசாரணை நடாத்திய ஹெஸ்டன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது செய்திகளின் பிழைவு. சமஷ்டி முறையிலான தீர்வே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுதியான நிலைப்பாடு எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பார். புதிய அமைச்சர்கள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை பதவி பிரமாணம் செய்து கொள்கின்றனர். இந்திய வீரர்கள் போருக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். ராணுவ தளபதி தல்வீர் சிங் அறிவிப்பால் பரபரப்பு. மத்திய அரசு தமிழக மீனவர்களின் பாதுகாப்பில் ஆர்வம் காட்டுவதில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ரா முத்தரசன் குற்றச்சாட்டு. கங்கோவின் முன்னாள் கலக குழு தலைவர் போஸ்கோ என்டகண்டா தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவிப்பார். இத்துடன் டிடிஎன் தமிழொலியின் இரவு நேர செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.